பேசுறேன், பேச்சுக்கு சொல்றேன் அப்படின்ற மாரி தானே இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு, எல்லாமே இதுதான் நடக்கும்னு அறிஞ்சு, புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்க இந்த மக்கள் சொல்ற கருத்த விட்டுட்டு, நான் ஒண்ண புதுசா சொன்னேன்னா, "ஆந்தா வந்துட்டான்டா புலம்பல்" அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க எடுத்தேன், கவுத்தேன்னு திமுகவ மட்டும் சொல்றீங்க. நான் எதிர்த்தேன், கவுத்தேன்ட்டு நான் ஏன் அண்ணன் சீமான் தம்பிகள் இத செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன அவ்வளோ பெரிய உத்தமர்களா? அதை பற்றி பேசக்கூடாது. சிபிஐ விசாரணை இருக்கு அண்ணா. அண்ணா எனக்கு அதே சந்தேகம் அவர் மேல தான் எனக்கும் அண்ணா. சூப்பர் சகோதரி. வந்துட்டீங்களா? வாங்க. யார் என்ன சொன்னாலும், யார் எதிர்த்தாலும் எங்கள் அண்ணன் தான் அடுத்த முதல்வர். இதை யார் அசைக்க முடியாது. எந்த கொம்பனாலும் இதை மாற்ற முடியாது. திமுக கண்டிப்பா வரும் 26. அது வேற வழி இல்லங்க. அவங்க தான் வரணும். அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல அவங்க தான் இருக்கிறாங்க. சிறிய கட்சியா இன்னைக்கு இவ்வளோ பெரிய வல்லமையா இருக்கிற இந்த டிவிகேய ஏன் போட்டியா நினைக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க உங்களுக்கு போட்டியே இல்லைல. எங்கள விட்டுருங்க. ரோட்ல விடுங்க. நாங்க பாட்டுக்கு நான் பைத்தியம், நான் பைத்தியம்னு ஓடிட்டு போறேன். ஜேஆர் சிறிய கணக்கு. திமுக கூட்டணி 45%. மீதி உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஒன்று கூடினால் 55%. இவர்கள் ஒன்று கூடுவார்கள், கூட மாட்டார்கள். திமுக ஆட்சி அமைப்பது நிச்சயம். அதத்தான் நானும் சொல்றேன். 45 இல்லண்ணா. 49.86%. அண்ணா அதிபர் சொன்னது தெரியுமா அண்ணா? அதிபர் அவர் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிருவாரு. நம்ம என்னத்த கேட்க முடியும்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம பொதுவெளியில இருக்கோம். அந்த துப்புவோம், அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா, பாரதி மேல நாங்க பெரிய மதிப்பு வச்சிருக்கோம். சகோதரி. படிக்க தெரியல. அப்ப தமிழ்ல போட்டுக்கணும்ல. அப்ப நான் தப்பா இங்கிலீஷ் சொல்லுவாருன்ற வார்த்தை மட்டும் தான் இங்கிலீஷ்ல போட்டுருந்துச்சு. இது எல்லாமே தமிழ் தான். அண்ணா அதிபர் ஓகே. தேங்க் யூ. 100 பேரு வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு போங்க போட்டிருக்காங்க. இல்ல வேணாம் கேட்காதீங்க. யார்கிட்டயுமே கேட்காதீங்க. ஜேஆர் அவங்கள்ட்ட கேட்கவே கேட்காதீங்க. நம்மள பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுவாங்க. இப்ப நம்மள பிடிச்சிருந்தா ஒரு கட்சிய பிடிச்சிருந்தா அவங்க வோட் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம லைவ் பிடிச்சிருக்கு, நம்ம பேசுறது பிடிச்சிருக்கு, இந்த சேனலோட பயணிப்போம் அப்படின்னா அவங்க தான் லைக் பண்ணணும். இந்த சேனல் எனக்கு வேணும். இங்க எல்லாருக்குமான இருக்கே இல்ல இவங்க செம்படிக்கல. இங்க வந்து எல்லாருக்கும் பேசுறாங்கப்பா. ஓகே பரவால்ல, பரவால்ல. சகோதரி பரவால்ல விடுங்க. அப்படின்றத அவங்க மனசுல விதைப்போம். அவங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப நமக்கு வாக்களிக்கட்டும். அண்ணன் சீமான் மாரி. போங்கடா ஒரு பொம்பள பிள்ள ட்விட்டர்ல ஒரு அரை டவுசர் படத்த தட்டி விட்டா 80,00,000